அவர் பழைய ஜமீன்தார் மாதிரி நம்ம தான் அவர் ஆரம்பிச்ச கட்சி தானே. அதனால் நம்ம சொல்றதா நடக்கும்னு நினைக்கிறாரு. சட்டன்றது வேற, கட்சி பைலா பிரகாரம் தான் இயங்கும். ஆத்திரத்துடைய உச்சியில் இருக்காரு. அந்த இடத்துல அரசியல் இல்லை, அப்பா பையன்ற ஒரு ஈகோ தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இவரை வச்சு படம் எடுத்து நிறுவனமே கிடையாது. லைக்கா இருந்தால் மூடிட்டு போயிட்டான். சன் பிக்சர்ஸ் இருக்குது, அது ரஜினி ஒட்டு மொத்த குத்தகை எடுத்திருக்காரு. இன்னொன்று அது திமுக சார்ந்தது. விஜய் அறிக்கை சொல்லுங்கள், நேர்மையாளர் தானே. ஜனநாயகன் ஸ்பெஷல் ஷோ கிடையாது. என் ரசிகர்களுக்காக 110 ரூபா தான் டிக்கெட்டு. என்ன விலையோ அந்த விலை தான். கூட யாருமே வாங்கக்கூடாது. அறிவிக்க சொல்லணும், தைரியம் தான் விஜய். நிர்வாகிகள் நியமனத்தில் எவ்வளோ புகார்கள் வருது. இங்கே பணத்தை வாங்கிட்டு போட்டார், அங்கே பணத்தை வாங்கிட்டு போட்டார், வருதா இல்லையா? எங்கேயாவது சண்டை என்ன சண்டைன்னு கேளுங்க. நான்காம் துணை இதில் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ஆமாக்கா, கூட்டம் நடத்த போறாங்கல்ல சார், தொகுதி வரியா போராட்டம் பண்ண போறாங்க. அந்த போராட்டத்துக்கு பாலு அவர்கள் தாவேக்கால நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஆனா இப்ப தாவேக்கா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்க மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. தாவேக்கா பாமக ஒன்றிணைமா நம்ம எதிர்பார்க்கலாமா? அது ஒன்றிணைனா அவங்க என்ன காதலர்களா? அவங்க ஒன்றிணைறதுக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு கூட்டணிலாம் எப்படிங்க வைப்பாங்க? அவங்க சண்டே அப்பாவுக்கு பிள்ளைக்கு சண்டையே என்டிஏல யார் இருக்கிறது தான். என்டிஏல இருந்தால் அவருக்கு லாபம். 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் அவங்க சௌமியா தருமபுரியில் நின்னாங்கன்னா ஜெயிப்பாங்க. அடுத்த ஆட்சி காங்கிரஸ் ஏதாவது ஆட்சி பிடிக்கணும் உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலில் காங்கிரஸ் ஏதாவது ஆட்சி பிடிக்கணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை. யார் ஆட்சி? நிலைப்பாடுல இருந்து பார்த்தோம்னா அது இப்போவும் ஸ்ட்ராங்காக இருக்குது பிஜேபி தானே. பிஜேபி தான். அப்போ சௌமியா எப்படி யோசிப்பாங்க? தருமபுரியில் நம்ம நின்னா ஒரு துணை அமைச்சர், இணை அமைச்சர் ஏதாவது ஒன்று வாங்கலாம்னு நினைப்பாங்க. போன தடவை அதான் பேச்சு மிஸ் ஆகிடுச்சு. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அன்புமணி அதை விட்டுருவாரா? தாவேகரை போய் அவர்கள் தொடர்ந்து எல்லாத்துக்குமே பிரச்சனை பண்ணிட்டு தானே இருக்காரு. இங்க வைக்க கூடாது, நான் சொல்றது தான் செய்யணும், நான் பண்றது தான் எல்லாமே கரெக்ட்ன்ற மாதிரி. ராமதாஸ் அவர் நிறுவனர். அந்த பதவி கௌரவ பதவி. அந்த பதவி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. யாரையும் நீக்கவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது. அவர் பர்சனல் ஈகோவில் அவர் பழைய ஜமீன்தார் மாதிரி நம்ம தான் அவர் ஆரம்பித்த கட்சி தானே. அதனால் நம்ம சொல்கிறதா நடக்கும்னு நினைக்கிறாரு. சட்டன்றது வேற, கட்சி பைலா பிரகாரம் தான் இயங்கும். அது பிரகாரம் பார்த்தா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில நிர்வாகிகள், தலைவர், பொதுச் செயலாளர், இவங்க தான் பொதுக்குழு கூட்ட முடியும். பொதுக்குழு உறுப்பினர்களும் 90% அன்புமணிகிட்ட இருக்காங்க. எம்எல்ஏக்களில் 3 பேர் அங்கே இருக்காங்க, 2 பேர் தான் இங்கே இருக்காங்க. மாவட்ட செயலாளரில் 90% அங்கே தான் இருக்காங்க. மாவட்ட நிர்வாகிகளும் அங்கே தான் இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்த எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. அவர்களே பொதுக்குழு கூட்டினாங்க, முறையாக கூட்டி அதை இதை ரினியூவலும் பண்ணிட்டாங்க. அதனால் தேர்தல் ஆணையமும் அங்கீகரிச்சிச்சு, கோர்ட்டும் சொல்லிடுச்சு. இவர்கிட்ட யாருமே இல்லை. அருளும் இந்த ஜிகே மணி தான் இருக்காங்க. ஆனால் ஏன் சார் தொடர்ந்து இந்த அப்பா மகன் பிரச்சனைன்றது முடிவே இல்லாமல் தொடர்ந்துட்டே இருக்கே? இது ராமதாஸ் அவர்களை பின்னாடி இருந்து யாராச்சும் இயக்குறாங்களா, இல்லை அவர் தன்னிச்சையாக தான் செயல்பட்டு இருக்காரா? தன்னிச்சையாக தான் செயல்பட்டுன்னு இருக்காரு. அவர் கோவம், அந்த கோவம் அரசியலை தாண்டி. இப்போ 2 நாள் முன்னாடி ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஜிகே மணி அவர்கள் பேப்பரில் ஏதோ எழுதி கொடுக்குறாரு. பின்னாடி எம்எல்ஏ அருள் அவர்களும் எழுதி கொடுக்குறாரு. அதை இவர் அப்படியே படிக்கிறாரு. அவருக்கு அந்த கூட்டம்ன்றது எங்க நடக்குது அதுன்றதே தெரியல. இவங்க சொல்லிதான் தெரியுது. அப்ப என்ன அதுக்கு இவங்க 2 பேரும் பின்னாடி இருந்து இந்த வேலைலாம் பண்றாங்க. அருள் ஒரு வகையில அவங்க சொந்தக்கார வேற, அவர்கள் பர்சனல் இது பண்றாங்க. எல்லாமே இவருடைய கோபத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இவர் அரசியலை தாண்டி அப்பா பையன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. மருமகளை திட்டுறாரு, மகனை திட்டுறாரு. இப்போ எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா சிபிஐ வழக்கெல்லாம் புகார் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாரு. அந்த அளவுக்கு ஆத்திரத்துடைய உச்சியில் இருக்காருன்னா அந்த இடத்துல அரசியல் இல்லை, அப்பா பையன்ற ஒரு ஈகோ தான் இருக்குது. அதனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. காலம் பதில் சொல்லும். இவர் பாமக என்டிஏ கூட்டணிலேருந்து ஒரு 8-10 எம்எல்ஏ ஜெயிச்சாருன்னா உண்மையான பாமக இதுதான் மாறி போயிடும். அப்புறம் ஐயா சாதாரணமாக சைலண்ட் ஆகிடுவார். என் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், உங்களுக்காக உங்களை நம்பிதான் விட்டு வந்திருக்கேன், கைவிட மாட்டேன். அது பேசணும்னா தனி சப்ஜெக்ட்டுங்க. இன்னைக்கு இவர் 280 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு நீ நிறுவனமே கிடையாது. தமிழ்நாட்டில் இவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு நிறுவனமே கிடையாது. லைக்கா இருந்தால் மூடிட்டு போயிட்டான். சன் பிக்சர்ஸ் இருக்குது, அது ரஜினி ஒட்டு மொத்த குத்தகை எடுத்திருக்காரு. இன்னொன்று அது திமுக சார்ந்தது. இவரை வச்சு எடுக்க மாட்டாங்க. யார் இருக்கா சொல்லுங்க? இவர் யார் இருக்கா சொல்லுங்க? யாராவது இருக்காங்களா? 280 கோடி சம்பளம் கொடுத்து எடுக்கிற பெரிய நிறுவனம் ஏதாவது இருக்கா? ஒருத்தன் எடுத்தான் வாரிசுன்னு அவன் ஆந்திராக்காரன், அதோட கடையை மூட்டு போயிட்டான். இப்போ வர ஜனநாயகம் எடுக்கிறவன் பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம், அவ்வளோதான். வேற யார் இருக்கா? இவருன்னு எம்ஜிஆர் கமல் மாதிரி சொந்த படம் எடுக்கிறவரா இவரு? அப்ப இனிமே இங்க சம்பாதிக்க முடியாதுன்னா அரசியல்ல சம்பாதிக்கணும். கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. நீங்க ஒரு படம் 100 நாள் 150 நாள் ஓடினாதான் வசூலுன்ற காலம் ஒரு காலம் இருந்தது. ஒரு வாரம் ஓடினால இன்னைக்கு எல்லா வசூலும் எடுத்துட்டா
ஒரு வாரத்துக்கு மேலே ஓடிச்சுன்னா வெற்றின்ற அளவுக்கு இன்றைக்கி காலம் மாறிடுச்சு. அப்போது ஹீரோக்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 40-45 வயசு தாண்டி கொஞ்சம் அப்படி இப்படி சீனை போட்டுன்னு இருந்து இவ்வளோ சம்பளம் வாங்கினீங்கன்னா ஓரம் போன்றுவாங்க. சமீபத்திய இவருடைய படம் எதுவுமே லாபம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு செலவு. இவர் சாதாரணமாக இவர் 100 கோடியில் படம் எடுத்தாருன்னா 400 கோடி ஓடினா 300 கோடி லாபம் வரும். 450 கோடிக்கு படம் எடுத்து 400 கோடி ஓடிச்சுன்னா நஷ்டம்தான். அதனால தான் இவருக்கு அஜித்துக்கெலாம் அடி உழுது, திரும்ப 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 அடி. இன்னொன்று இவர்களுக்கு கதை தேர்ந்தெடுக்கிறது எல்லாத்துலேயுமே இவங்க ஃபெயிலியர். அஜித் குட் பேட் ஆகலையோ அது ஒரு படம் நடிச்சார், போட்டு அடிச்சுனே இருப்பான் ஒருத்தன் கடைசி வரைக்கும். அஜித்தை படம் ஆரம்பிச்சிலேருந்து அவனுக்கு என்ன டைரக்டருக்கு என்ன கோவம் தெரில, ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒருத்தன் போட்டு அஜித்தை அடிச்சுனே இருப்பான். பொண்டாட்டி காணப்படுமே. இந்த மாதிரி படம்லாம் தேர்ந்தெடுத்து நடிக்கிறது அந்த படம் போட்ட கேஸு. இப்படி தான் இல்லாட்டி சிரிச்சிக்கினே இருக்கிறது, சுய விளம்பரம் பேசுறது, பஞ்சு டைலாக் பேசுறது, எவ்வளோ நாளைக்கு தான் ஜனங்க ரசிப்பாங்க? பணம் சம்பாதிக்க முடியாது, அரசியலை வச்சு பணம் சம்பாதிக்கலான்ற ஒரு அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. இவர்கள் யோகியம் ஊழல்வாதிகள் இல்லைன்னா நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அந்த காலத்தில் சினிமா வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லோக்கலில் இருக்கிற கொஞ்சம் ஒரு 5-6 ரவுடி பசங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறவங்களாம் எல்லாரையும் அடிச்சு பிடிச்சி போய் டிக்கெட்டு 5 டிக்கெட்டு 10 டிக்கெட்டுன்னு வாங்கிக்குவானுங்க. அந்த மாதிரி 5 பேர் ஒரு 50 டிக்கெட் அவங்களே வாங்கிடுவானுங்க. வாங்கிட்டு 10 ரூபா டிக்கெட் 30 ரூபான்னு பிளாக்ல வைப்பான். போலீஸுக்கு ஒரு மாமூல் கொடுத்துருவான். இதை மீறி யாராவது பிளாக்ல வைக்க பார்த்தா போலீஸ் அவங்களையும் பிடிக்கும். இந்த மாதிரி எல்லா தேட்டர்லையுமே ஒரு கும்பல் இருக்கும் பிளாக் டிக்கெட் வைக்கும். இப்போ இவர்களுக்கே ஆரம்பிச்சிட்டாங்க பிளாக் டிக்கெட்டு. 1500 ரூபா 150 ரூபா ஒரு டிக்கெட்டு. கரெக்டாக அரசு விலை 110 ரூபா. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷோன்னு சொல்லிட்டு 2000 ஸ்க்ரீனு 2 நாளைக்கு சிறப்பு காட்சின்னு 1000 ரூபா 1500 ரூபா விற்கிறாங்களா இல்லையா? அதையும் போய் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த காசுலாம் எங்கே போகுது? விஜய் அறிவிக்க சொல்லுங்கள், நேர்மையாளர் தானே. ஜனநாயகன் ஸ்பெஷல் ஷோ கிடையாது. என் ரசிகர்களுக்காக 110 ரூபா தான் டிக்கெட்டு. என்ன விலையோ அந்த விலை தான். கூட யாருமே வாங்கக்கூடாது, அறிவிக்க சொல்லணும் தைரியம் தான் விஜய். அப்போ இதுலையுமே ஒரு பிஸ்னஸோட தான் அவர் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நானாவது போய் சொல்கிறேன், எதிராக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 110 ரூபா டிக்கெட்டை 1500 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? அந்த பணம் யாருக்கு போகுது? கவர்மெண்ட்டுக்கா போகுது? அப்போ அதுக்கு பேர் என்னது? முறைகேடு தானே. சட்டப்படி குற்றங்க. கோர்ட்டில் வழக்கு இருக்குது பல இதில். கபாலி காலத்துலேருந்து ஒருத்தர் தேவராஜன் ஒருத்தர் வழக்கு போட்டு இப்போவும் போய்கிட்டு இருக்குது. கபாலி படம் வந்துச்சு அந்த காலத்துலேருந்து. அப்போ இது சட்டப்படி குற்றம். இது ஒவ்வொரு இதுக்கும் கோர்ட்டு சொல்லும் இவ்வளோக்கு தான் விற்கணும்னு. தலையாட்டிக்கிட்டு நம்ம ஆளுக்கு தான். நான் காலையிலேருந்து காத்திருந்தேன் என் தலைவர் படம் ஊன்னு 1500 2000 ரூபா. பாவம் அங்கேருந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்வோம். அந்த பணத்தை இந்த மாதிரி இது ஒரு மோகம் இல்லை. நடராத்திரி 2 மணி போய் பிரியாணி சாப்பிட்ணும், பீஸா சாப்பிட்ணும். நம்ம உடம்புக்கு எதுவும் இல்லை. எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு 40 வயசில் டாக்டர்கிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்போ மலேசியாவில் ஆடியோ லன்ஸ் வச்சதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்கே பணம் பத்தாது, அங்கே ஒரு பணம் அந்த நம்ம வேற என்ன, அங்கே வந்து நல்ல பணம் கொடுத்து வந்து பார்ப்பாங்க. தமிழ் எங்கே இருந்தாலும் பைத்தியக்காரன் தானே. இங்கேருந்து சம்பாதிக்க போனால் இங்கே 100 ரூபா கொடுக்குறதுல அங்கே 1000 ரூபானா 1000 ரூபா கொடுப்பாங்க. அங்கே டபுள் மடங்கா இதை சம்பாதிக்கலாம் தான். வேற என்ன, அப்போ மொத்தமாக இந்த சீசனுக்குள்ளே சம்பாரிச்சிட்டு நம்ம செட்டில் ஆகிடணும், அந்த ஒரு நோக்கம் தான். அடுத்தடுத்து அரசியல்லையும் வந்து பெருசாக செட்டில் ஆகணுன்றது தான் அப்படி வந்திருக்காரு. பொறுத்து பார்ப்போம் சார். நன்றி.